ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான மெத்தடில் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் சாக்லேட் கேக் செஞ்சு வச்சுருக்கேன். சிம்பிளான மெத்தடில் ஒரு டெக்கரேஷன்ஸும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாக்லேட் கேக் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், சுகர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுகரை நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம அதே மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் அந்த ஜார் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போது பட்டர் இல்லாட்டி ஆயிலு இல்லாட்டி நெய் ஏதாவது ஒன்று தடவி அதை நம்ம நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ளாட்டான ஏதாவது ஒரு கிண்ணம் இல்லாட்டி கப்பு அந்த மாதிரி சில்வரில் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் ஃபுல்லாக நான் பட்டரை தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக வரமாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். சைட்லேயும் எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி இந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் இந்த கேக் செய்ய போகிறேன். அதனால் நான் இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரமாவும் சேர்த்து நல்லா டஸ்டிங் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கேக் ட்ரே ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம இந்த கேக்குக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மைதா மாவு இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த கேக் செய்கிறதுக்காக கோதுமை மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதில் லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் இருக்கும் குட்டி குட்டியாக, அதால் நீங்கள் அளந்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன், குக்கிங் சோடா. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்டு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதில் ஏதாவது கட்டி கட்டியாக மாவு இருந்துச்சுன்னா நம்ம கையால் அதை அழுத்தி விட்டு சலிச்சிக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம சர்க்கரை அரைச்சோம் இல்லையா, அதே மிக்ஸி ஜாரே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை வந்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சு உடனே நம்ம இந்த முட்டையை கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே கேக் செய்ய போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே முட்டையை எடுத்து வெளியே வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் அதோட சில்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கேக் செய்ய யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 முட்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் உடச்சி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் கிடையாது. உங்களுக்கு எந்த எசன்ஸ் பிடிக்குமோ அந்த எசன்ஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி பைனாப்பிள் எசன்ஸ் தான் இருக்குது, அதனால் நான் அந்த எசன்ஸே சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த முட்டையோடு சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு 30 செகண்ட்க்கு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் மிக்சியில் நம்ம இந்த மாதிரி அடித்து எடுக்கக்கூடாது, ஏன்னா இது ஹீட் ஆகிடும். அதனால் ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும்.
பாருங்கள், நல்லா நொர பொங்க பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டருமே நல்லா ஆற வச்சுருந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த முட்டை கூட சேர்த்துக்கணும். சூடாக இருக்கும்போது கண்டிப்பாக சேர்த்துக்கக்கூடாது. இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு அரைச்சி வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சுகர் பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்க்கலங்க, சுகர் பவுடர் தான் 1 டம்ளர் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்க்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு கூட இந்த மிக்சரை சேர்த்துக்கலாம். இந்த மிக்சரை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டியை வச்சோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சோ நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை. சேர்க்காமல் நம்ம அப்படியே தான் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறோம். மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆக்சுவலி வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன், அதனால் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் ஸ்பீடாக செய்யலை, ரொம்பவே மெதுவாக தான் இதை கலந்து விட்டுட்ருக்கேன். மாவை நம்ம திருப்பி திருப்பி போட்டு கலந்து விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரொம்ப இந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சுன்னா கேக் நல்லா ஃப்ளஃபியாக வராது, ஜெல்லி மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பேட்டர் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கணும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்காக ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. அரௌண்ட் நான் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனாக பால் சேர்த்து கலந்து விட்டு பாருங்கள். ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும்போது அந்த டைமில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நிறைய பால் சேர்த்துக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மெதுவாகவே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். பாருங்கள், ட்ரேயில் ஊற்றும் போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நம்ம இந்த ட்ரேயில் ஊற்றுறோம் பார்த்திங்களா, அதை எப்படி மேடு மாதிரி ஃபார்ம் ஆகி ஊற்றுது பாருங்கள் அந்த மாவெல்லாம், பேட்டரு அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒரு பள்ளம் மாதிரி ஃபார்ம் ஆகும் நீங்கள் ஊற்றும் போது, இல்லாட்டி கரண்டியால் எடுத்து ஊற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேக்குக்கு தேவையான அந்த ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ட்ரேயில் கேக்கோட பேட்டர் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டாச்சு. ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி மேலே சும்மா லைனாக போட்டு விட்டுக்கிறேன். இது ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் அது ரிலீஸ் ஆகிறதுக்காக. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு மேலே லைனாக போட்டு விடும்போது கேக்கு வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே இன்னும் நல்லா மேலே ஃப்ளஃபியாக வரும். நார்மல் கேக்கை விடவுமே நல்லா இன்னும் ஃப்ளஃபியாக உப்பி வருங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் கேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வச்சுருக்கேங்க. ஒரு லேயர் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு அந்த மாதிரி ஏதாவது கிண்ணம் இருந்ததுன்னா அதை கவுத்தி போட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே நீங்கள் கேக் ட்ரேவை வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கேக் ட்ரேவை ப்ளேஸ் பண்ணியாச்சு. குக்கருக்கு நடுவில் இருக்க மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ செக் பண்ணியாச்சு. இந்த குக்கரை மூடி போட்டு வச்சுடலாம். இந்த மாதிரி கேக் பேட்டரை குக்கருக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு குக்கரை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடியாச்சு. விசில் எதுவுமே போடலை பாருங்கள். இது ஒரு 30லேருந்து 35 மினிட்ஸ் அளவுக்கு என்னோடய ஸ்டவ்வுக்கு ஒரு 35 மினிட்ஸ்லேயே கேக் நல்லா வெந்து வந்துருங்க. அதனால் ஒரு 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நான் திறந்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், கேக் எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது வெந்துருச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு நைஃப் எடுத்து இந்த கேக்குக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது அந்த நைஃப்பில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அந்த டைமில் கேக் நல்லா வெந்துடுச்சுன்னு புரிஞ்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக கத்தியை எடுக்க முடியுது. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ட்ரேயை
இதுக்குள்ளேருந்து எடுத்துடலாம். குக்கர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு தான் கேக்கை நம்ம ட்ரேலேருந்து எடுக்கணுங்க, இல்லாட்டி உடஞ்சி போயிடும் கேக்கு. இப்போ குக்கர்லேருந்து கேக் ட்ரே எடுத்து வெளியே வச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் போல் ஆறட்டும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு சுற்றி நல்லா எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நைஃப் வச்சு கேக்கோட ஓரங்களில் நல்லா எடுத்து விட்ட பிறகு நம்ம கேக்கை நம்ம ஒரு தட்டில் கவுத்தி போட்டோம்னா அழகாக உடையாமல் வந்துடும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டான சாக்லேட் கேக்கு சீக்கிரமாகவே ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் இந்த கேக்கு மேலே பார்த்திங்கன்னா, நார்மலாகவே நம்ம எந்த கேக் செஞ்சாலுமே அது மேலே இருக்கிற அந்த ஒரு லேயர் மட்டும் லைட்டாக பிசுபிசுப்போடு இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறின பிறகு அதுவுமே சரியாயிடுங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான நல்ல ஃப்ளஃபியான ஒரு சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அழுத்தும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நான் இதை கட் பண்ண போகிறது கிடையாது, இதை நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை கட் பண்ணி இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா ஒரு பவுல். அந்த பவுல் வந்து ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நல்லா சில்லுன்னு ஆக்கி அதுக்கப்புறமா எடுத்து அதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் ஐஸ் சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுற அந்த பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ அதில் தான் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் இருக்க எல்லா க்ரீமையும் ஃப்ரெஷ் க்ரீமையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி மாதிரியும் இருக்குது பார்த்திங்களா இந்த ஃப்ரெஷ் க்ரீமில், அந்த தண்ணியை தனியாகவும் கெட்டியாக இருக்க க்ரீமையும் தனியாக எடுத்துக்க போகிறோம். நம்ம அந்த தண்ணியாக இருக்கிற க்ரீமை தனியாக வச்சுட்டு இந்த கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் நல்லா பீட் பண்ணி விப்பிங் க்ரீமாக ரெடி பண்ண போகிறோம். நான் இதில் இந்த ஃப்ரெஷ் க்ரீமில் இருந்த அந்த தண்ணியாக இருந்த பார்ட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க ஒரு பவுலில். அந்த கெட்டியாக இருந்த க்ரீமை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். நல்லா ஹையில் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஸ்டார்டிங்கில் நமக்கு விப்பிங் க்ரீம் ரெடி ஆகாத மாதிரியே இருக்கும். ரொம்ப நேரம் ஆகும்போது நமக்கே என்னடா இது க்ரீமே ரெடி ஆகலை அப்படின்ற மாதிரி தோணும், டிசப்பாயிண்டடாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லைங்க, ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீம் வந்து நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். அதனால் ரொம்பவே பொறுமையாக கைவிடாமல் இதை நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போவும் இந்த பாத்திரத்துக்கு கீழே ஐஸ் க்யூப்ஸ் இருக்குங்க, அது மேலே வச்சு தான் இந்த பாத்திரத்தில் நான் இந்த ஃப்ரெஷ் க்ரீமை வச்சு விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்ம கொஞ்சமாக க்ரீமில் பீட் பண்ண ஆரம்பித்தோம், எந்த அளவுக்கு ஃப்ளஃபி ஆகி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரீம் நல்லா ஃப்ளஃபி ஆகிட்டு இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பீட்டர் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும், அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்காக. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும், ஹையில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். க்ரீமோட எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நம்ம பீட்டரை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் பட்டரை வச்சு கூட இந்த மாதிரி பீட் பண்ணி க்ரீம் ரெடி பண்ணலாம். அதை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ரெஷ் க்ரீம்லேயே தான் விப்டு க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பவுடர் பண்ண சர்க்கரை தாங்க சேர்த்துருக்கேன். இதோட அளவு ஒரு 50 கிராம் இருக்கும். நான் அதிகமாக சர்க்கரை சேர்க்கல, உங்களுக்கு தேவைப்பட்டுனா இன்னும் கூட கொஞ்சம் சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு நான் 50 கிராம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி கேக்குமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், இந்த க்ரீமுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ரொம்ப திகட்ட ஆரம்பிக்கும். அதனால் நான் ஒரு
50 கிராம் அளவுக்கு மட்டும் பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்து நல்லா இன்னுமே ஒரு 10 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை சேர்த்துக்கிறேன் கலருக்காக. இது ஹோம்மேட் சாக்லேட் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணுறேன். இப்போ அந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டை இந்த விப்பிங் க்ரீமில் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா இந்த பீட்டரை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா அந்த சாக்லேட்டோட அந்த மெல்ட் பண்ண சாக்லேட் நல்லா மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி பீட்டர் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரீம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாகி எவ்வளோ நிறைய விப்பிங் க்ரீம் கிடச்சிருக்குன்னு. நம்ம ஒரு பாட்டில் தான் ஃப்ரெஷ் க்ரீம் இதுக்கு யூஸ் பண்ணோம். ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து நல்லா பீட் பண்ண ஆரம்பித்த பிறகு இந்த அளவுக்கு க்ரீம் நல்லா ஃப்ளஃபியாகி சூப்பராக கிடச்சிருக்கு. அவ்வளோதான், இப்போ இதை நம்ம சாக்லேட் சிரப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் எடுத்து வச்சுக்கிறேன். அது மேலே இருக்கிற போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே இருக்க லேயர் மட்டும் ஒரு கத்தியை வச்சு தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம கேக்கை டெக்கரேஷன் பண்ணும்போது ஈவனாக ஒரு ஷேப்க்கு கொண்டு வர முடியும். நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான மெத்தடில் தாங்க இந்த கேக்கை டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மீதி இருக்க கேக்கை 3ஆக நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கத்தியை வச்சு ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்கு நல்லா அழகாக ஒவ்வொரு லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் லேயரை எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இதை 3 லேயராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நார்மலாக நான் ஃப்ரெஷ் க்ரீமு இந்த விப்பிங் க்ரீமெல்லாம் எதுவும் ரெடி பண்ணி இந்த கேக்கெல்லாம் டெக்கரேட் பண்ண மாட்டேங்க. எப்போவுமே நான் வீட்டுக்குன்னு ஏதாவது கேக் செஞ்சேன்னா பால்கோவா மாதிரி ரெடி பண்ணி அதை கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி அதை தான் அப்ளை பண்ணி கேக்கை டெக்கரேட் பண்ணி வைப்பேன். என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு, வெட்டிங் டேக்கு அந்த மாதிரிலாம். ஏன்னா நம்மளில் நிறைய பேர் கண்டிப்பாக இந்த க்ரீமெல்லாம் சாப்பிட மாட்டோம். கேக்கு அதாவது பர்த்டே கேக்கு கிடச்சா கூட நம்ம அந்த க்ரீமெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு பர்த்டே கேக் மட்டும் சாப்பிடுவோம். எனக்கு அப்படி தான் பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான். இதில் இருக்க இந்த க்ரீமெல்லாம் பிடிக்காது. அதுக்காக நான் மேக்ஸிமம் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி அப்படி இல்லாட்டி பால்கோவா ரெடி பண்ணி அது மூலியமாக டெக்கரேட் பண்ணிப்பேன் கேக்கை. எப்போவாச்சுன்னா இந்த மாதிரி க்ரீம் ரெடி பண்ணி விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி அதுவும் கொஞ்சம் போல் லேயர் அப்ளை பண்ணி அது மூலியமாக கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிப்பேன். பாருங்கள், நான் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரீம் சேர்த்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு விப்பிங் க்ரீம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்னும் கூட அதிகமாக சேர்த்து நல்லா ஹைட்டாக வர மாதிரி இந்த கேக்கை நல்லா ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு க்ரீம் அதிகமாக சேர்த்தா பிடிக்காதுங்க. அதுக்காக நான் கொஞ்சமாக இதில் க்ரீம் அப்ளை பண்ணி இதை நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா சைடுமே க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இதை ஒரு ஈவனுக்கு கொண்டு வரணும். நான் இந்த கேக்கு கீழே பட்டர் ஷீட் தாங்க வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் வச்சு அது மேலே கேக் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நைஃபை வச்சு இந்த மாதிரி ரொட்டேட்டிங் டேபிள் மேலே நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு இந்த கேக்கு டெக்கரேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த கேக்கை ரெடி பண்ணுறதெல்லாம். நம்ம ஒரு டைம் இந்த மாதிரி க்ரீம் வச்சு அப்படிலாம் நம்ம டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக பேக்கரியில் போய்ட்டு நம்ம கேக் வாங்கணுன்ற தாட்டே நமக்கு வராது. ஏன்னா சூப்பராக நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிவிடுவோம். ரொம்ப கம்மியான விலையிலே ஒரு சூப்பரான நல்ல பெருசாக ஒரு கேக்கை நம்ம அழகாக வீட்டிலே ரெடி பண்ணிக்க முடியும்.
நார்மலாக நம்ம கடையில் இருக்க கேக்கு ரொம்ப விலையும் ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் இப்போ வர கேக்லாம் பார்த்திங்கன்னா நிறைய க்ரீமை போட்டு நல்லா அப்பி வச்சு அதில் கேக்கே இருக்கிறது கிடையாது. க்ரீமு தான் முக்கால்வாசிக்கு இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நானே கேக் செய்ய ஆரம்பித்தேன் வீட்டில். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீமாகவே இருக்குது, சாப்பிடவே பிடிக்கல, ஒரு நல்ல கேக் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நல்லாவே அடிக்கடி செய்ய ஆரம்பித்து இப்போ கேக் நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவுக்கு எப்படி செஞ்சாலும் கேக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற அளவுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், கேக்கை ரெடி பண்ணியாச்சு. க்ரீமெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி ஸ்மூத்தான ஒரு லேயருக்கு கொண்டு வந்தாச்சு. இதை ரெடி பண்ணிவிட்டு நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு சீவல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சாக்லேட்டை அந்த சீவலில் போட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சாக்லேட்டை நல்லா ட்ரையாக இருக்க சாக்லேட்டை எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். சில சாக்லேட்டை எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வச்சிங்கன்னா அது உடனேவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற சாக்லேட்டாகவே இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சீவலில் போட்டு துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து திரும்பவும் அந்த கேக் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக க்ரீம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதே க்ரீம் தான் இந்த மாதிரி லைனாக போடுறதுக்காக ஒரு பவுச்சில் அதை ஃபில்லப் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சேர்த்து அது கொஞ்சம் டார்க் கலருக்கு கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டு இப்போ அதை இந்த கேக்கில் ஒரு லைனாக கேக்குக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைனில் நீங்கள் போட்டுக்கோங்க. டெக்கரேஷன்ஸ்லாம் நம்மளோட ஐடியாஸ் தான். நமக்கு என்ன பிடிக்குமோ என்ன வருதோ அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த டைமு க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது மேலே ஒரு சிம்பிளான டிசைன் போட்டாச்சு. இது மேலே டெக்கரேஷன்ஸ்க்காக இந்த மாதிரி சுகர் பால்ஸ் எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக. கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லியே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கலராக சுகர் பால்ஸு அந்த மாதிரியெல்லாம் நிறைய கடையில் கிடைக்குதுங்க. அந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபுட் ஐட்டம்ஸாக என்னென்னு சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லி கேட்டு கேக் டெக்கரேஷன் பண்ணுறது தானேன்னு சொல்லி நல்லா கன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சுகர் பால்ஸ் தான், ஆனால் சில்வர் கலரில் இருக்குது. சாப்பிடும்போது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்ச சாக்லேட்டை இந்த கேக்கில் ஓரங்களில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. இந்த சுகர் பால்ஸை கேக்கு சுற்றியும் கீழேயும் ஒவ்வொன்றா சும்மா டெக்கரேஷன்ஸ்க்காக வச்சு போட்டு வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க, கேக் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இந்த டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைட்லேயும் கேக்கு சுற்றி இருக்க சைட்லேயும் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் சாக்லேட்டை கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் சிம்பிளாக இந்த கேக் டெக்கரேஷன்ஸை முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு டீசென்சியாக கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த கேக்கெல்லாம் என்னோடய கசின் பிரதரு பேக்கரி வச்சுருக்காரு. என்னோடய அண்ணா கிட்டே இருந்து தான் இந்த கேக்கை எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஆரம்பத்தில் நிறையவே மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய அண்ணா தான் எனக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாரு. அவர்கிட்ட சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேக் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக கடகடன்னு செய்கிற மாதிரி கற்றுக்கிட்டேன். இந்த டெக்கரேஷன்ஸ் ஐடியா, இந்த மாதிரி சுகர் பால்ஸ் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே என்னோடய அண்ணா தாங்க சொல்லி கொடுத்தாரு எனக்கு. இதில் கலர் யூஸ் பண்ணி டெக்கரேஷன் பண்ணுறது அது எல்லாமே அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் எனக்கு என்ன வருமோ அதுலேருந்து அந்த மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தடில் நான் வீட்டுக்காக ஒரு வெட்டிங் டே, பர்த்டே அந்தப்பெல்லாம் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் சிம்பிளாக ஒரு டெக்கரேட் பண்ணி கேக்கை ரெடி பண்ணிப்பேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், கேக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எந்த அளவுக்கு சூப்பராக லேயராக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் கொஞ்சமாக தான் க்ரீமை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேக்கை பார்த்தாலே தெரியும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இந்த க்ரீம் நிறைய சேர்த்தா பிடிக்காது. அதனால் நான் சும்மா கொஞ்சமாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய குட்டி பையன் இந்த கேக்லாம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே நடுவில் வந்து அவர் பாட்டுக்கு கேக் எடுத்து போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் கேக் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.